Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல TNPSC தரப்புல இருந்து TNPSC Group 4 எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி உங்களோட ரிசல்ட்டை எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு கீழ TNPSC Group 4 ரிசல்ட் பார்க்கக்கூடிய டைரக்ட் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு தான் வந்து வருவீங்க. இந்த இடத்துல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு நீங்க வந்து லாகின் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப்சா வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த கேப்சா கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு PDF வந்து ஓபன் ஆகும். இந்த PDFல வந்து உங்களுடைய மார்க் வந்து என்ன அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது பார்ட் A தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து நீங்க எவ்வளவு வந்து மார்க் வந்து எடுத்துருக்கீங்க அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்ட் A மற்றும் பார்ட் B ரெண்டுலயும் சேர்த்து எவ்வளவு மார்க் வந்து எடுத்துருக்கீங்க அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. தமிழ்ல அதாவது 60 மார்க்குக்கு மேல எடுத்துக்கக்கூடியவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்ட் B பேப்பர் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. அதனால வந்து 60க்கு கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பார்ட் B பேப்பர் வந்து எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. அதை வந்து கொஞ்சம் ஒன்ஸ் வந்து கரெக்டா வந்து இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. டோட்டலா நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க குரூப் 4 எக்ஸாம்ல அப்படிங்கறது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். உங்களோட கம்யூனிட்டி இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஜெண்டர் உங்ககிட்ட PhD இருந்துச்சுன்னா இருக்குன்னு காமிச்சிருப்பாங்க. இல்லைன்னா நோன் இருக்கும். அதே மாதிரி மேபி நீங்க ஸ்பெஷல் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல JA அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் VOக்கு வந்து எவ்வளவு மார்க் வந்து நீங்க வந்து எத்தனாவது ரேங்கிங்ல வந்து இருக்கீங்க உங்களுடைய கம்யூனல் ரேங்க் இது வந்து ஓவரால் ரேங்க் இது வந்து இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து BC அப்படின்னா BCல வந்து இவங்க எத்தனாவது கேட்டகரி எத்தனாவது ரேங்கிங் வந்து இருக்காங்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து நீங்க ரிசல்ட் வந்து செக் பண்ணணும். இதுக்கப்புறம் அடுத்த அப்டேட் வந்து கவுன்சிலிங் எப்போ நடக்கும், டாக்குமெண்ட் எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனல்ல கண்டிப்பா வீடியோவா வந்து போஸ்ட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளவு ஸ்கோர் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கறதையும் மறக்காம ஏன் கூட கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம்.